சென்னையில் அமைச்சர் KN நேருவின் சகோதரருக்கு சொந்தமான TVH கட்டுமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை. கோவையில் மற்றொரு சகோதரர் மணிவண்ணனுக்கு சொந்தமான இடங்களிலும் அதிகாரிகள் ஆய்வு. திருச்சியில் அமைச்சர் KN நேருவின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. மகனும் MP-யுமான அருண் நேரு TVH நிறுவனத்தில் பங்குதாரராக உள்ளதால் அதிகாரிகள் ஆய்வு. வழக்கில் இருந்து தப்பிக்க காலில் விழுந்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடும் தாக்கு. நொந்து போன அதிமுக தொண்டர்கள்தான் தியாகிகள் என தியாகி யார் என்ற கேள்விக்கு பதிலடி. நொந்து போய் நூறுசாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலிலே விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேச சட்டப்பேரவையில் அனுமதி மறுப்பதாக எடப்பாடி பழனிசாமி புகார். வேறு நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்ற கோருவதால் அரசின் தவறு நிரூபணம் என்றும் பேட்டி. இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நடத்தக்கூடாது, அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்து அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிரூபணமாயிருக்குது. பதாகைகளுடன் அமளியில் ஈடுபட்ட 13 அதிமுக MLA-க்கள் இன்று ஒருநாள் சஸ்பெண்ட். சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. அதிமுகவினர் வெளியேறிய நிலையில் அவையிலிருந்து கேள்வி எழுப்பிய செங்கோட்டையன் பதில் பெற்ற பிறகு வெளியேறிய போதும் EPS-உடன் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்காமல் MLA அறைக்கு சென்றார். நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி. இது பெரிய விஷயமா என எடப்பாடி பழனிசாமி பதில். சார் இதுக்கு அதுக்கு என்ன விடுங்க சார். சார் இத சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா பத்திரிகையில் ஊடகத்தான் காட்டுறீங்க, வேற வழி இல்ல. இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நான் சொல்றோம். அதை போல் நாட்டு மக்கள் எடுத்து சொல்லுங்க. DIG வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் சீமான் இன்று மாலை 5 மணிக்குள் ஆஜராக உத்தரவு. மீறினால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என திருச்சி நீதிமன்றம் எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடமேற்கு திசை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிவாஜியின் அன்னை இல்லத்தின் மீது எந்த உரிமையும் இல்லை என அவரது மகன் ராம்குமார் உயர்நீதிமன்றத்தில் தகவல். எதிர்காலத்தில் உரிமை கோர மாட்டேன் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் ஆணை. திருப்பூர் மாவட்டத்தில் நேற்று இடியுடன் கூடிய கனமழையால் 2 உயிரிழப்பு. ஈரோடு மாவட்டம் நம்பியூர், கோவை மாவட்டம் காரமடையில் வாழைகள் சேதம். வெலிங்டன் அருகே மதுபோதையில் தண்டவாளத்தில் தூங்கியவரால் பரபரப்பு. உதகையில் இருந்த குன்னூர் நோக்கி சென்ற மலை ரயில் நடுவழியில் நிறுத்தம். திருவாரூரில் ஆழித்தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேர் இழுத்தனர். தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலய குடமுழுக்கு விழா கோலாகலம். பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். ஆந்திர மாநிலம் குண்டூரில் நாய் கடித்து குதறிய சிறுவன் உயிரிழப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி மரணம்.
ஒரே நாளில் 3000 புள்ளிகள் வரை சரிந்த சென்செக்ஸ், 19 லட்சம் கோடி ரூபாய் வரை இழந்த முதலீட்டாளர்கள். ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, வானிலை ஆய்வு மையத்தினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அந்த எச்சரிக்கைகள் எல்லாம் என்னென்ன? அபிநயா, தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்று காலை 8:30 மணி அளவில் உருவாகியிருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாளைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மற்றும் நாளை கனமழைக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல காற்றினுடைய வேகம் என்பது வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக வருகின்ற 12ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை மிதமான மழை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியா? வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை குறித்த விவரங்களுக்கு நன்றி லிபிகா. கோவை மாவட்டம் காரமடை அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. காரமடை மேற்கு பகுதியான வெள்ளியங்காடு, கண்டியூர், சாலைவேம்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த நேந்திரன், கதலி வாழை மரங்கள் குலைத்தள்ளி அறுவடைக்கு தயாராக இருந்தன. இந்த மரங்கள் அனைத்தும் தற்போது சாய்ந்து சேதமடைந்த நிலையில் லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 4000 வாழை பக்கம் விழுந்திருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம விவசாயிகளுக்கு ஒரு 8 லட்ச ரூபா இழப்பீடு தாங்க சார். கவர்மெண்ட்டில் பார்த்து ஏதோ ஒரு விவசாயிகள் கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணாங்களன்னா, இழப்பீடு கொடுத்தாங்களன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் 30,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமானது விவசாயிகளிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. நேந்திரம், ரஸ்தாலி, தேன் வாழை போன்ற பல்வேறு வகையைச் சேர்ந்த வாழை மரங்கள் சாய்ந்ததால் 15 லட்சம் ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதத்தில் வெட்டுக்கு வந்துடும். எல்லாமே காசு பண்ணுற சூழ்நிலையில் இருக்கிற போது இப்போ திடீர்னு இந்த சூறாவளி காற்று இப்படி எல்லாத்தையுமே சாய்ச்சிருச்சு. அதில் இப்போ எங்களுக்கு வாங்கின கடன் எல்லாம் அதில் தான் அடைக்கிற மாதிரி கண்டிஷனில் தான் ஏகப்பட்ட விவசாயி இருந்தாங்க. அது வந்திருந்தால் எல்லாருடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட்டிருக்கும். திருப்பூர் மாநகர் மற்றும் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் 2 பேர் உயிரிழந்தனர். மங்களம் சாலை, இடுவாய் பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்தன. மின்கம்பங்கள் சரிந்ததால் சின்ன ஆண்டிப்பாளையம், குளத்துப்புதூர், இடுவாய் பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைபட்டது. அம்மாபாளையம், பாறைக்குழி பகுதிகளில் தகர கொட்டகையின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து ராஜ் என்பவர் உயிரிழந்தார். மேலும் பல்லடம் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் வினோத்குமார் என்பவர் உயிரிழந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் 3 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.